பாப்பா எங்கே போகிற? அப்பா அப்பா எங்கே சாமி எங்கே போயிட்டாங்க? சரி வாசப்பி நான் கூட்டிகிட்டு போகிறேன். எதுக்கு சாப்பிட்றீங்க? உங்கள் அப்பா அம்மா நம்பர் வச்சுருக்கிறியா? சாப்பிட்டியா? கரெக்டாக சாப்பிட்லாமா? உங்கள் அப்பா அம்மா நம்பர் தெரியுமா? சாப்பிட்ட அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? மீன் குழம்பு சாப்பாடு சொல்லிட்டா? சரி சரி தங்கம். ஒரு மீன் குழம்பு ஒரு சாப்பாடுக்கா? சாப்பிட்றீங்களா? சரி இங்கே இரு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். உங்க கூட வந்துடுறீங்களா? நீங்கள் வரமாட்டீங்களா? நீங்கள் யார் கூட வந்தீங்க? உங்களுக்கு சாக்லேட் வாங்கிக்கிறீங்களா? பிஸ்கட் வாங்கிட்டுங்களா? வந்துடுறீங்களா எங்கள் கூட? வரமாட்டீங்களா? வாங்க, சாக்லேட்டு எல்லாமே வாங்கி தரோம். வாங்க வாங்க. பிஸ்கட். ஏய் யாரா நீ? குழந்தைகிட்ட அப்படி என்ன பேசிட்டுக்கிற? என்ன சும்மா பேசுறது? வா பாப்பா, அப்படிலாம் யாருக்குமே பேசக்கூடாது சரியா? சரி வா, அப்பா அம்மா கிட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன். நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அப்பா அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் சரியா? நம்பர் சொல்லுமா? 8 ம் சொல்லு குட்டி. உங்கள் அப்பா அம்மா நம்பரு அப்புறம் ம் இங்கே ஒரு குழந்தை லித்திச்சான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா நம்பர் சொல்லி கேட்டால் உங்கள் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஆமாங்க ஆமாங்க. அவங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள், நாங்கள் அங்கே வந்து குழந்தைய கொடுத்துட்டு போயிடுறோம். கிருஷ்ணகிரி ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கங்களா? மகாலட்சுமி நகர். சரிங்க ஓகேங்க. சரிங்க, ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவோம். வந்து கொடுத்து தாய் 10 மாதங்கள் சுமந்து அவள் கருவில் இருந்து காண்பிக்கிறாள் அன்பும் அரவணைப்பும். யார் என்றே தெரியாத சிறு குழந்தைக்கு தாயாக மாறி அவள் அரவணைப்பை காண்பிக்கிறாள். ஆணாக பிறவி எடுத்து பெண்ணாக உணர்வில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த திருநங்கை தாயாகவே மாறுகிறாள் இந்த சிறு பிள்ளைக்காக. இவை ஒவ்வொரு திருநங்கை தாய்மார்களுக்கும் சமர்ப்பணம்.